ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நர்ன்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லா. இந்த லாவை எப்படி டிரைவ் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நர்ன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லா வந்து 1872 பிராத்தேலாட் அண்ட் ஜாங்ஃப்லிஷ் இவங்க தான் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா அயோடின் சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க. அந்த அயோடின் சொல்யூஷன் வந்து கார்பன் டை சல்ஃபேட் அண்ட் டிஸ்டில்டு வாட்டர் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் எப்படி போயிட்டு இந்த அயோடின் போய் டிசோசியேட் ஆகிருக்கு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை சல்ஃபைட் அண்ட் வாட்டர் இன் அயோடின் சொல்யூஷன். இதை ஈக்குவேஷனில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயோடின் இன் கார்பன் டைசல்ஃபைட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயோடின் இன் வாட்டர் ஈக்குவல் டு C1 டிவைடட் பை C2 ஈக்குவல் டு KD. இப்படி தான் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கார்பன் டைசல்ஃபைடும் வாட்டரும் வந்து ரெண்டுமே இம்மிசிபிள் லிக்விட்ஸ். இந்த 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸில் அயோடின் எவ்வளோ டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ டிசோசியேட் ஆகிருக்கு அப்படின்றது தான் கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த நர்ன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லா. இதை இந்த கேடின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, அந்த கேடிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா டிஸ்ட்ரிபியூஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வேற என்ன எக்ஸாம்பிள் அப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா பென்சோயிக் அயோடினுக்கு பதிலாக பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்கிறாங்க. இதை வந்து வாட்டர் அண்ட் பென்சின் இது ரெண்டுமே வந்து இம்மிசிபிள் லிக்விட்ஸ். இந்த வாட்டர்லேயும் பென்சின்லேயும் பென்சோயிக் ஆசிட் எப்படி டிசோசியேட் ஆகுறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து நர்ன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லா. அதுக்கப்புறம் இந்த நர்ன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லாவை நம்ம ஒபே பண்ணணும் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் மாலிகுலர் ஸ்பீஷிஸ். நம்ம யூஸ் பண்ணுற 2 ஃபேஸ் இந்த ரெண்டுமே வந்து இம்மிசிபிள் லிக்விட்ஸாக இருக்குது. இது ஆர்கானிக் லேயராக இருக்கும், இது அக்வஸ் லேயராக இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே சிமிலர் ஃபேஸாக இருக்கணும், சிமிலர் மாலிகுலர் ஸ்பீஷிஸாக இருக்கணும். அப்புறம் மெயின் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரும் பென்சினும் வந்து ஃபேஸஸ் வந்து கான்டாக்ட் வித் ஈச் அதராக இருக்கணும். சப்போஸ் இந்த சொல்யூஷன்ஸை வந்து நம்ம டைல்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசோசியேஷன் கான்ஸ்டண்ட்டை S1 S2 இப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இதை தெர்மோடைனமிக்கலாக எப்படி நம்ம டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸை வந்து நம்ம கெமிக்கல் பொட்டென்ஷியலோட ரிலேட் பண்ணி சொல்ல போகிறோம். கெமிக்கல் பொட்டென்ஷியலை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மியூ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போ 2 சால்வெண்ட் யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ பென்சோயிக் ஆசிட் இன் வாட்டர் அண்ட் பென்சின் அப்படின்னா பென்சின் ஒரு சால்வெண்ட், வாட்டர் ஒரு சால்வெண்ட். அதே மாதிரி கார்பன் டைசல்ஃபைட் வாட்டர் பார்த்திங்கன்னா கார்பன் டைசல்ஃபைடும் ஒரு சால்வெண்ட் தான்,
வாட்டரும் ஒரு சால்வெண்ட் தான். அப்போ இதில் வந்து எப்படி டிசோசியேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அப்போ சால்வெண்ட் 1 எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா μ1. சால்வெண்ட் 2 அதை எப்படி மென்ஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா μ2. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் பொட்டன்ஷியலை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா μ = μ0 + RT ln A எப்படி மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நம்ம 2 சால்வெண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் கொடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா μ1 = μ0 + RT ln A1. இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ சால்வெண்ட் 2க்கு போகும்போது μ2 = μ0 + RT ln A2. இதை ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? μ1 + RT ln A1 = μ2 + RT ln A2 இப்படி சேஞ்ச் ஆகும். இதுக்கு நம்ம 5ன்னு நம்பர் கொடுத்துக்கலாம். இப்போ ln A1 இந்த இடத்துல ln A2 இது காமனாக இருக்குது. அப்புறம் μ1 μ2 இதுவும் காமனாக இருக்குது. நம்ம இது ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இது எப்படி ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும்னா RT ln வந்து காமனாக இருக்கிறதுனால நம்ம இப்படி போட்டு A1 / A2 எப்படி போட்டுக்கலாம். அப்புறம் மீதி இருக்கிறது μ2 இந்த பக்கம் இருக்கு இல்லையா, μ2 மைனஸ். ஏன் நம்ம இங்கே மைனஸ் போடுறோம் அப்படின்னா μ1 வந்து இங்கே ப்ளஸில் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது மைனஸில் சேஞ்ச் ஆகும். அதனால தான் ஈக்குவேஷன் இப்படி சேஞ்ச் ஆகுது. இதை நம்ம 6th ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த A1 A2 இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸ். ஆக்டிவிட்டியில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதையே நம்ம மோல் ஃப்ராக்ஷனில் சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா x1 x2க்கு பதிலாக A1 A2க்கு பதிலாக ஈக்குவேஷன் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அப்புறம் இந்த x1 x2 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன். இந்த A1 A2 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி. அப்போ இந்த x1 / x2 இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா C1 / C2 கான்சன்ட்ரேஷன் 1 / கான்சன்ட்ரேஷன் C2 அப்படின்றாங்க. அப்போ இந்த C1 C2 இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இதுவும் கான்ஸ்டன்ட்ஸ் தான். இதுதான் நர்ன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லாவுடைய தெர்மோடைனமிக் டெரிவேஷன். ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்ஸ் பார்க்கலாம். இப்போ நர்ன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லா அப்படின்னா இது 1872 பிராத்லட் அண்டு ஜங்க்ஃபிஷ் அப்படிங்கிறவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸ் எடுத்துக்கிறாங்க, சால்வெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒன்று கார்பன் டைசல்ஃபைட் ப்ளஸ் வாட்டர். இதை என்ன பண்ணுறாங்க, அயோடின் சொல்யூஷனை இந்த கார்பன் டைசல்ஃபைட்லேயும் வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணுறாங்க கண்டினியூஸாக. அப்போ அது எந்த அளவுக்கு டிசோசியேட் ஆகிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நம்ம ஈக்குவேஷனில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் I2 அதாவது அயோடின் இன் கார்பன் டைசல்ஃபேட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயோடின் இன் வாட்டர் ஈக்குவல் டு C1 / C2 ஈக்குவல் டு KD அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த KD அப்படின்னா என்னென்னா பார்ட்டிஷியன் கோஎஃபிஷியன்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்கிறாங்க அயோடினுக்கு பதிலாக. அப்புறம் 2 சால்வெண்ட்ஸ் வாட்டர் ஒன்று பென்சின் ஒன்று எடுத்துக்கிறாங்க. இது ரெண்டுமே இம்மிசிபிள் லிக்விட்ஸ் தான். இதை வந்து பென்சோயிக் ஆசிட்டில் போய்ட்டு டிசால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி டிசோசியேட் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் நர்ன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லாவில் மேஜராக 3 கண்டிஷன்ஸ் ஒபே பண்ணுது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா இந்த டிசால்வ் பண்ணும்போது
கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும். அப்புறம் சிமிலர் மாலிகுலர் ஸ்பீஷஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 2 சொல்யூஷனுமே கான்டாக்ட் வித் ஈச் அதராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷனை டைல்யூட் பண்ணும்போது அது இந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1/S2 இந்த மாதிரி மாறும். நெக்ஸ்ட் அதோடைய தெர்மோடைனமிக்ஸ் இதை வந்து கெமிக்கல் பொட்டன்ஷியலுக்கு ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷனை வந்து μ1னும் செகண்ட் சொல்யூஷனை வந்து சால்வெண்ட்டை μ2 அப்படின்னு சொல்கிறோம். கெமிக்கல் பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும் μ = μ0 + RT ln A இதான் இந்த ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் இது நம்ம 2 சால்வெண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா μ1 = μ10 + RT ln A1 அப்படின்னும் μ2 = μ20 + RT ln A2 இப்படின்னு சேஞ்ச் ஆகும். அப்புறம் இந்த செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது μ10 + RT ln A1 = μ20 + RT ln A2 இப்படி சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் இந்த RT ln ரெண்டுமே காமனாக இருக்கிறதுனால இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ RT ln காமனாக போட்டுட்டு A1/A2 லானில் போடும்போது இப்படி தான் போடணும் ஈக்குவல் டு அப்போ μ2 ஆல்ரெடி இங்கே இருக்குது, μ10 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரோம். இப்போ இது வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது மைனஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த A1 A2ங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ், இது ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மோல் ஃப்ராக்ஷனில் எழுதும்போது A1/A2 K1x1னும் K2/K2x2னும் சேஞ்ச் ஆகும். இந்த x1 x2ங்கிறது மோல் ஃப்ராக்ஷன்ஸ், A1 A2ங்கிறது ஆக்டிவிட்டி. அப்போ இந்த x1 x2 வந்து C1/C2க்கு ஈக்குவலாக நம்ம சொல்லலாம். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கான்ஸ்டன்ட்ஸ் தான். ஓகே, தேங்க்யூ. இதுதான் நர்ன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லா.